ஒரு குட்டி கதை சொல்லலாமா? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இது சம்மந்தமாக ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது. அதை நான் சொல்லிட்டு நான் திரும்பி பிரச்சனை இல்லை. ஒரு ஊரில் ஒரு காடு இருக்குதான். அந்த காட்டில் ரத்தம் குடிக்க ஓனாய் ஒரு கூட்டம் இருக்குதான். இன்னொரு பக்கம் ஊரை அடித்து ஒலையில போடுற குள்ளநரி கூட்டம் இருந்துதான். இவங்க 2 பேருமே காட்டில் மாற்றி 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 அடிச்சுப்பாங்க. ஒரு வாட்டி இவங்க ஜெயிப்பாங்க, குள்ளநரி ஜெயிக்கும், ஒரு வாட்டி ஓனாய் ஜெயிக்கும். இது 2ம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இவங்களே அந்த காட்டை ஆண்டுட்டு இருந்தாங்களாம். இது மற்ற மிருகங்கள்லாம் இதை பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சைலண்டா ஒரு பக்கம் உட்காந்து காட்டோட உண்மையான ராஜா சிங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதை வேடிக்கை பார்த்துட்டு மற்ற விலங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம இதுக்கு வரணும். காட்டுக்குள்ள சிங்கம் வருது, தனியா வருது. அப்போ இந்த ஓனாய் கூட்டமுக்கும் தெரியும், குள்ளநரி கூட்டத்துக்கும் தெரியும் இந்த சிங்கத்தோட தனியா நின்று போராடி ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம சிங்கத்தை காலி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும், சிங்கத்தை ஓனாய் கூட்டமோ இல்ல குள்ளநரி கூட்டமோ இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து தோக்கடிக்க முடியுமா? சோ இப்போ சிங்கத்துக்கு எதிரா குள்ளநரி கூட்டமோ ஓனாய் கூட்டமோ சேர்ந்து நிக்குது. இதுக்கு யார் ஜெயிப்பான்னு சண்டை எப்ப நடக்குதுன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி சண்டை நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு கை பாப்போமா? சோ தைரியமா இருங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.